சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள செல்வராஜ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். 2023 இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த வருடம் நடந்ததெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவையெல்லாம் நல்லவையாக இருக்கட்டும். ஒவ்வொரு வருடம் நிறைய மழை பெய்யுது, ஒவ்வொரு வருடம் வறட்சியாக இருக்குது, மாறி மாறி தான் இருக்குது. இருந்தாலும் நிறைய மழை பெய்யணும். இந்த வருடமும் நமக்கு ஓரளவுக்கு மழை கிடைத்தது, புயல் வெள்ளம் அடித்தது. கிடைக்கும் மழை நீரை சேமிக்க கற்றுக்கணும். மழை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. மழை பெய்தால்தான் பூமி குளிரும், நிலத்தடி நீர்மட்டம் உயரும், விவசாய தொழில் சிறக்கும். நம்ம நாட்டின் மிகப்பெரிய சொத்தே நமது இளைஞர்களும் நமக்கு கிடைச்சிருக்கிற வெயில் வெப்பமும் தான். இந்த வெப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவோம், இளைஞர்களை நல்ல முறையில் வழி நடத்துவோம். சூரிய வெப்பம் பூமியை சூடாக்குகிறது. பூமி உள்வாங்கிய வெப்பத்தால் காத்து சூடாகிறது. சூட்டினால் காற்றின் அடர்த்தி குறைந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிர் திசையில சூடான காத்து மேலெழும்பும். இதத்தான் வெப்ப சலனம்னு சொல்றாங்க. செல்வராஜ் சார், சூழலியல் நிபுணர்கள், வானிலை ஆய்வாளர்கள் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தைகள் வெப்பசலனம். வெப்பசலனம் காரணமா ஆங்காங்கே மழை பெய்யும்பாங்க. பூமியின் மேற்பரப்பு புல், கல்தரை, மணல்வெளி, நீர்நிலைன்னு மாறுபடுறதுனால ஒரே சூட்ல இருக்கிறது இல்ல. இதனால காத்தும் வெவ்வேறு உஷ்ணத்தில் சூடாகி சில இடங்கள்ல வேகமாகவும் சில இடங்கள்ல மெதுவாகவும் மேலெழும்பும். இப்படி குறைந்த அழுத்த மண்டலத்தினுள் செல்லும் காத்து விரிந்து குளிர்கிறது. இதன் காரணமா காற்றினுள் இருக்கும் நீராவி குளிர்ந்து வளிமண்டலத்தில் உள்ள தூசு துகள்களை சுற்றி நீர் படிமங்கள் அல்லது நீர் திவலைகளை உருவாக்கும். இந்த கூட்டம்தான் மேகங்கள். ஒரு கனமீட்டர் காத்துல 10 கோடி நீர் திவலைகள் இருக்குமா. இயற்கையில என்னென்ன வேலைகள் சத்தமில்லாம நடைபெறுது பாத்தீங்களா. நாமும் இயற்கையோடு இயைந்து வாழணும். இயற்கையை வெல்ல முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அதே சமயம் இயற்கையை பாதுகாப்பதும் நமது பொறுப்பு. செல்வராஜ் சார், நம்ம நண்பரோட மகன் வெளிநாட்டுல படிக்கிறார், அமெரிக்காவில தான். அங்க எங்கேயும் பழுத்த இலை தழைகள் தான் கொட்டி கிடக்குமா. வேற எந்த தூசு தும்பும் இருக்காதான், அவ்வளவு சுத்தம். அதே போல எந்த சாலையிலையும் யாரும் விதிமீறி போக மாட்டாங்களாம். அப்படியே போனாலும் இன்டர்னல் கேமராஸ் மூலமா, அங்கங்க இருக்கக்கூடிய கேமராக்கள் மூலமா கண்டுபிடிச்சு அவருடைய ஓட்டுநர் உரிமம், அபராதம்லாம் உடனடியா வசூல் பண்ணிடுவாங்களாம். நம்ம நாட்டுல என்ன ஏதுன்னு நான் கடுதாசில எழுதி உங்க நேரத்தை வீணடிக்க விரும்பல. சுய கட்டுப்பாடு தான் அவசியம். சட்ட திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாமளே நமக்கு ஒரு கொள்கை கோட்பாடு வகுத்து கொண்டு செயல்பட்டா வெப்ப சலனம் மூலமா மழை மட்டுமில்ல, பருவமழையே சர்வசாதாரணமா கிடைச்சிடும். நாமளும் கொஞ்சம் இதற்கு பங்காற்றணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.